together. Welcome to Hindu Arts. Hindu Artsல eyebrows எப்படி நம்மளே ஷேப் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒன்று வந்து த்ரெட்டு, அதுக்கப்புறம் குட்டி சிசர்ஸ். த்ரெட்டை வந்து உங்கள் கையில் இருந்து எல்போ வரைக்கும் ஒரு லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணிட்டு அந்த ரெண்டு எஜ்ஜையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சிசர்ஸோடைய ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கைகளை இப்படி வச்சுட்டு ஒரு 3-4 வாட்டி கைகளை இப்படி சுற்றி விட்டுருக்கேன். ஸோ இதுதான் அதனுடைய ஷேப். இதை வச்சு தான் நம்ம வந்து ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சிசர் ஷேப்பில் இருக்கும். பாருங்க, எப்படி சிசர்ஸை வச்சு ஓப்பன் க்ளோஸ் மாதிரி கட் பண்ணுவோமோ அது மாதிரி தான் ஐப்ரோஸ்லையும் பண்ணணும். எப்போயுமே ஐப்ரோஸ் ஷேப் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ இதை எக்ஸ்ட்ராஸ் எடுக்கும்போது எது உங்களுக்கு எடுக்கணுமோ அந்த ஃபர்ஸ்ட் வர வி ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து ஹேரை அப்படியே மாட்டி விட்டுறணும். மாட்டி விட்டதுக்கு அப்புறமா ஹேர் க்ரோத் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆப்போசிட் கையை வந்து நீங்க த்ரெட் மாட்டி இருக்கிற கை இருக்கு இல்லையா, விரல்கள், அதை வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் அந்த ட்விஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த ட்விஸ்ட் வந்து முடிகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே நிறைய முடிகள் எல்லாம் சேர்த்து வெளியில வந்துறதால உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஐப்ரோஸ் நீங்கள் த்ரெட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் கை இல்லைன்னா கால்கள் அதில் ஹேர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் வீட்லேயே உங்கள் ஐப்ரோஸை நீங்களே ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வச்சுட்டு ஐப்ரோஸ் மட்டும் இல்லை, முகத்தில் இருக்க அன்வான்ட் ஹேர், அப்புறம் அப்பர் லிப், இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்ட்ராஸ் எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் ஐப்ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் இப்போ நிறையவே வந்து ஐப்ரோஸ் ஷேப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் இப்போ வந்து லாக்டவுன் எல்லா ஊர்கள்லையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்கேயுமே போய் நம்ம த்ரெட் பண்ண முடியாது, எங்கே பார்லருக்கும் போக முடியாது, யார்கிட்டையும் போய் பண்ணவே முடியாது. அதனால இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்மளே வீட்லேயே சேஃபாக ஈஸியாக த்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எப்படி ஒரு கரெக்டாக உங்களுக்கு ஒரு லைன் க்ரியேட் ஆகிருக்குன்னு. இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸ் ஹேர் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் சிசர்ஸ் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே ஷேப்புக்கு கட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்து ஆர்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.